அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரகிதம் தற்குரும் தன்னமா தற்குரும் பட்டப்பால் இன்றைக்கு ஒரு கனவு கண்டேன். இன்றைக்கு இந்த பழைய நினைவோடு நான் ஒரு எச்சரிக்கை கொண்டு இருந்தேன். அப்போ அந்த காலத்தில் இந்த அனுபவித்த அந்த வார்த்தை பயங்கரம் நான் சொல்லும். அம்மா நிற்கிறாங்க, அம்மா எங்களோட அம்மா சின்ன பக்கம் நிற்கிறேன். ஏதோ வேலையும் கொண்டு அழுது கொண்டு இந்த பயத்தில் வேலை என்னண்டா இவங்கெல்லாம் ஒருவரும் எனக்கு உதவிக்கு வரப்போவில்லை. செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. எழும்பிட்டேன். ஆனால் அது உண்மை. உங்களெல்லாம் ஆவி, உங்களோட அம்மா செத்தா கூட ஆவியனை பயப்படுற அவரிய அம்மான்னு இருக்கல. அப்போ நான் எடுத்த தலையங்கம் உரைகள் அதனை முடியலை, உரைகள் முடியலை. இன்றைக்கு நீங்கள் தயவு செய்து அதை கொண்டு ஏன் சொல்கிறேன்டா, சில விஷயங்களை நம்ம அவ்வளவு சர்வசாதாரணமாக எடுக்கிறோம். இப்போ சொல்லி போட்டு எச்சரிக்கை செய்து போட்டு அங்கே 30 பேரா அந்த பஸ்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து 30 பேர். அதில் இருந்த யாருக்காவது இல்லை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதே இடத்துல அந்த உயிரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கு. ஏன் சித்தன் தெரியாது. அப்போ இது மாதிரி சும்மா கதையா, கட்டுக்கதையா இல்லை. அப்போ அடுத்தது இந்த உலகத்தில் பேர் மிருத்தி லோகா. என்ன லோகம்? மிருத்தியோண்டா மரண உலகம். இங்கே யார் பிறந்தவங்க சாகுவாங்க. 6ஆம் தஞ்சர் வெறும்பிருந்து பிறந்தார் பிறப்பதும் பிறந்தார் இறப்பதும். மற்றது நான் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்குங்க. நான் அது வந்தேன். என்னண்டா மூத்தவர் சொன்ன வார்த்தை எனக்கு அந்த கனவு இல்லை சத்தியா அசிச்சு ஏண்டா அந்த காலத்தில் அனுபவம் அது அப்படி இருந்தது. ஏண்டா சொன்னதை நம் பழைய ஞாபகம் யாருங்க அம்மா இருக்கு. எல்லோரும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. என்ன பெரிய வேணும்? நோ, எல்லாம் தான் வெல்லுவாங்க. போகிற வழிக்கு புண்ணியம் போடு. ஏன்னா நீ செய்த புண்ணியம் உண்ட ஞானமும் ஒருமைக்கண் தான் கெட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படாது. ஒருமை சாதாரண கல்வி இல்லை, அது இந்த படிப்பு உண்ட ஒவ்வொரு களத்துலேயும் நிறைஞ்சிருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிருந்தால் அடுத்த பிறகு வரும், இல்லாட்டி வராது. நீ மெத்த படிப்பு ஒன்றும் வராது. ஸோ அந்த கனவில் நான் அந்த 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 என்ன சொல்கிறாங்க, இதயத்தை புளியறன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு உதவியும் இல்லையா? என்ன நோ ஹெல்ப், நோ ஹெல்ப். சரியா? அப்போ நான் எழும்பினோடனே அதான் யோசிச்சேன். நான் இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை நான் செய்து கொண்டிருக்கேன். நாக்களை பார்க்குற விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்ச சோனகிரிகள் ஆட்டையும் பட்டி குடத்தையும் உடைச்சாங்களாம். அவன் விடுவோம். அதில் வருது கடவுளையும் எதிர்த்து தங்களோட வாழ்க்கையின் பாவமெல்லாம் செய்து அட்டூழியம் செய்கிறவங்கள நான் மீண்டும் மீண்டும் இல்லை அந்த இந்த யோனி பாவத்தை சொல்ல என்ன சொல்கிறேன், அந்த நீச்ச யோனின்னு சொல்கிறேன். அதுக்கு அனுப்புவேன்ட்டு வருது பகவதி. என்ன அவர் அனுப்ப வேண்டியல்லே, நீ அங்கே தான் போவாய். அப்போ இது உரைகள் இல்லையா? நீ பார், அவங்க பிளைண்டு லீடிங் த பிளைண்ட். இது உபனிஷத்தில் வருது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லைவா? என்ன 2 பேரும் போய் உங்களுவையோ
நிறையா பண்ணாங்க இதுதான். நான் அந்த பார்க்குறது நாய் பூனை இல்லை இந்த எறும்போட பார்க்குறேன். நாங்கள் இருப்பேன் இல்லை ஒவ்வொரு விஷயம் ஓடுறாங்க. இந்த சின்ன சின்ன அப்படி சொல்கிற பசி அவங்களுக்கு நாங்கள் தட்டி விட்றோம். சாப்பிட அங்கேயும் வந்துடுவாங்க. யோசிச்சு பார். புத்தர் சொன்னார், இந்த அந்தா போகிறாருன்ற மாமா அவர் இந்த போன பிறவியில் அந்த எறும்பு அப்படின்னு அப்படி தெரியும். எங்கேயோ ஒரு பிறவியில் இந்த சொந்தமாக நிச்சயமாக இருந்துருப்பாங்க. இப்போ நீ எவ்வளோ லைட்டாக எடுக்க பாருங்க. அப்போ டூ லேட். நீ இந்த உடம்பு விட்டு அலைஞ்சு விட்டுருப்பா, ரவுண்ட் அடிச்சு விட்டுருப்பாய். யாரும் இல்லை ஒன்று. முதலாவது நீ போய் நீ ஆல்ரெடி ரெண்டு போய் அவங்களுக்கு இன்னும் தெரியாது, ஒரு தொடர்பு பண்ண முடியாது. அது அவர் சொன்னார், ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டா அதாவது ஹார்ட்வேர் உடைஞ்சு போச்சு. சாஃப்ட்வேர் இருக்குது, ஆனால் ஹார்ட்வேர் இல்லாமல் முடியுங்கோ சாஃப்ட்வேர் வேலை செய்யாது. அந்த உதாரணம் பியூட்டிஃபுல் உதாரணம் இந்த காலத்துக்கு. அப்போ ஹார்ட்வேர்னால் இந்த உடம்பு அது போச்சு, சாஃப்ட்வேர் இருக்குது, அது இந்த சூக்ஷ்ம சரீரம், அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு இன்னொரு உடம்பு எடுத்தான். ஆனால் எப்படியான ஹார்ட்வேர் நமக்கு கிடைக்க போகின்றது? கடவுளுக்கு வெளிச்சம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறத விட மோதமாக தான் கிடைக்கும். நான் நிறைய பார்த்துட்டு ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படி ஒன்றும் இல்லை. நீ செய்கிற அட்டுழியதை பார்த்தா கண்ண முடியுங்கோ. நான் என்னடா அது இவ்வளோ காலத்து பிறகு அப்படி என்ன அந்த ஒப்ப அப்படி நான் ஒரு 15-16 வயதுக்குள்ளே இருக்க அந்த அந்த தட்டப்பும் அந்த இது அப்படி இருந்து பெரிய பார்த்தா இப்போ உரைகள் நடமானே அதில் நான் இந்த அமிர்த ஆஷ்டகத்தில் நான் பக்தியோத்தமரை சொல்லி கொண்டிருக்கேன். அதில் நான் சொன்னது சுலோகம் அந்த 13-14 அதான் சொன்னேன். நான் அதுதான் தொடக்கம். எத்தகையவன் கடவுளுக்கு உகந்த பக்தன் ஆகிறான் விடை வருகிறது. இதே எடுத்தேன்னா நம்ம ஏதோ கும்பிட்றோம் கடவுள் இல்லையா, போகிறோம் எல்லாம் செய்கிறோம், அற்புதம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் உனக்கு எப்படி தெரியும் இது இந்த இஷ்ட தெய்வத்துக்கு அவர் விரும்பினதா? உனக்கு எப்படி தெரியும்? ஊரெல்லாம் இப்போ நம்மளாக ஒரு கோயில் பிடிக்கிறது எல்லாம் அதெல்லாம் செய்கிறோம் நம்ம இல்லையோ. எங்களோட அம்மா செய்தா, எங்களோட அம்மா செய்தா, எங்களோட ஊரெல்லாம் செய்கிறாங்க, நான் செய்கிறேன். ஆனால் இந்த இஷ்ட தெய்வம் எதை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்குறான்னு உனக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்கு அப்படி அப்பட்டம். ஆனால் இதுதான் சிரமம். ஏன்னா நமக்கு கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் அதெல்லாம் நான் இல்லையே, கட்டி கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே கல்லுக்கட்டி மாதிரி முடி இருந்து கொண்டு நான் கோயிலும் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். நான் அதை தவறுதான் அந்த பேச்சு இல்லை. அதாவது உன்னை திருத்து என்று தான் இருக்குது. அப்புறம் தான் உலகம் திருதுன்னு இருக்கு இல்லையோ. உத்தரேது ஆத்மனாத்மான உன்னை உன்னால் நீ ஏற்றிக்கொள், அது பகவத்கீதை. மற்றது என்ன? அப்போ அடுத்தது நிலை பெறுமாறு எண்ணுதியேன் நெஞ்சே நீ வா. அப்போ நீ மனம், மேன் இஸ் மைண்டு, மைண்ட் இஸ் மேன். அப்போ நீ இந்த உடம்பு இல்லை, அது ஹார்ட்வேர், அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. நீ சாஃப்ட்வேர், அது இந்த மனம் என்னக்குள்ளே சொல்கிறது மனம் புத்தி சித்தம் வாங்காது ஒரே அடி. இந்த சோதனை நானும் காலையில் என்ன கேள்வி சொல்லுங்க, நல்ல அர்த்தமான கேள்வி சொல்லுவோம். ஆனந்தத்தை பற்றி சொல்லுவோம். அப்போ அந்த உறக்கத்தில் இருக்கிற அதே ஆனந்தம் நான் தேடுறேன்னா எனக்குள்ள இந்த விழிப்பு நிலையும் இருந்து கொண்டிருக்கேன். அந்த நாமருவத்தோட நான் மிக்ஸ் பண்ணுறதால ஆனந்தம் எனக்கு தெரியல. நல்ல பாயிண்ட். அப்போ இது எப்படி சொல்கிறது, அந்த பெரிய மகான் நான் பார்த்துக்கோட முகமெல்லாம் இல்லை தெரியும். என்னது? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை மூடிக்கொண்டேன். அதுவும் ஆன வள்ளலார், அவருடைய பேரே வள்ளலார். அவர் இது எல்லாம் நான் போயிருக்காங்க, அங்கே அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கு. என்ன சொல்கிற? கடைவிரித்தேன் கொள்வார், இது பண்ணுறதுக்காக இல்லை, மற்றது பண்ணுறதுக்காக இருக்காங்க. அப்போ கோணக்கிழமை இது தான் இந்த இஷ்ட தெய்வம் உன்னிட்டிருந்து எதிர்பார்க்குற பக்தி. இது இல்லைண்டா நீ எவ்வளோ செய்தியும் அது உண்ட பக்தியோடைய
அவர் பதுக்கி முடியும் இல்லை சும்மா. உயிர்கள் அனைத்திடத்தும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாய் கருதி பொறுமை படைத்து எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பவன். இந்த இடத்துல தான் நான் பாடினேன். யோகியாய் தன்னடக்கமுடையவனாய் திருடநிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் என் பக்தனாகிறானோ. இதுதான் இவ்வளவு கண்டிஷன். இதில் ஒன்றுடன் மட்டும் இருக்க வேண்டிய சந்தேகம். அவன் எனக்கு பிரியமானவன். இதுதான் இதை கண்டுபிடி. இதில் ஒன்று உடம்பும் பற்றி சொல்லலை. என்ன முழு மனம் வச்சு பாருங்க. இதை நான் படித்தா பரவாயில்ல. ஏண்டா இது முழுதையும் படிக்கப்போம் சரியா. வெறுப்பானது வேற்றுமையை வளர்க்கிறது, உடலெங்கும் விஷத்தை உண்டு பண்ணுகிறது. பொறாமை விஷமா. எங்கேயோ ஒரு கதை, ஒரு தாய் பிள்ளை பால் கொடுத்து கொண்டிருக்காள். அது பட்டு கோவம், அது ஒன்று தான் விஷயம். அந்த கோவம் அவ்வளோ மோதம் குழந்தை செத்து போய் ஏன் தெரியுமா? இந்த பாலில் விஷயம் பாருங்க. நீ நினைக்கல, உடம்பு அப்படியே இருக்கு. உடம்பை யாரை பற்றி சொன்னா? ஆதலால் வெறுப்பு நல்வாழ்வைக்கு உதவாது. நீ யாரை வெறுக்கிறாய்? பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். இப்போ நான் முதல் படித்தேன்னது மமாத்மா குடாகேசா சர்வபூதாசிய ஸ்திதா அகமாதிச்ச மத்தியம் ச பூதானாம் வந்தையே வச்சு. குறைகள் என்ன உரை? அது நான் தான் இல்லை, எல்லா இதயங்களிலும் இருக்கிறேன். நான் தான் தொடக்கம், நான் தான் இடை, நீ இல்லை. நான் சொல்லுவேன், இந்த உயிர் இருந்தது இருக்கிறது இருக்கேன் இன்னொருத்தர் வரும். வெறுப்பு அற்றிருந்தால் மட்டும் போத நான் ஒருவர் எவ்வளோ இருக்கிறல்ல, அது பாதியும் குறை. ஜடப்பொருள்கள் வெறுப்பதில்லை. இந்த மரம் யாரோ இருக்குதா, அதுக்கு அவனுக்கு உணர்வே இல்லை. உயிர் வாழ்பவன் எல்லா உயிரிடத்தும் நட்பு கொள்ள வேண்டும். புகை நடுவினில் தீருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான என் பரமன் வாழ்கிறான். நீ வெறுக்கிற அந்த மாப்பிள்ளைக்கு விட இதயத்திலையும் நீ கும்பிட்ற தெய்வம் தான் இருக்கிறார். என் பரமன் நான் கும்பிட என் இஷ்ட தெய்வம் தான் இருக்கார். அப்போ நீ யாரை வெறுக்க போகிறாய்? யாரை வெறுத்தேண்டா நீ அதில் தான் நீ படுற அவ்வளோ அவஸ்தைக்கும் காரணம் நீ உண்ட இஷ்ட தெய்வத்தை அவ்வளோ நல்லது செய்யண்டா அவருக்கு செய்கிறாய். இதுக்கு எதிர்மான செய்யண்டா உண்ட இஷ்ட தெய்வக்கு எதிராக செய்கிற வழியாக என்னது அதில் ரிசல்ட் வந்து தப்பு வைக்க முடியாது. பாருங்க, உயிர் வாழ்பவன் எல்லா உயிரிடத்தும் நட்பு கொள்ள வேண்டும். இப்போ நான் என்ன சொல்ல வேண்டாம், உரைகள். அதாவது நீ பக்தி செய்கிறாய், என்ன அம்மாவை செய்கிறதுக்கு கூப்பிட்டாங்க இல்லை 8ஆம் தேதி நான் போவோம். அப்போ அந்த அவங்க மனதில் இல்லை இஷ்ட தெய்வம் செய்கிறான், கட்டாயம் போகணும். இப்போ நான் யாரை கும்பிட போகிறேன் இல்லை. அன்றைக்கி நம்மளோட நண்பர் லோகிதராஜன் இந்த மேரி மாதா அந்த கோயிலேருந்து ஊர்வலம் போவாங்க. அம்மா நம்மளோட இந்துக்கள் மட்டும்தான் அதில் கும்பிடுவாங்க. ஆனால் அவங்க போகல என்ன பேய கொண்டாடுறாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம் வேண்டா, நீ யாரை பார்க்குற அப்படி அது சொல்லி வந்தார் பியூட்டிஃபுல். இப்போ என்ன அர்த்தம் வேண்டா, நீ அன்பின் வழியது உயிர்நிலை அகுதி இல்லாக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு மட்டும்தான் பேஸ். அந்த ஹாங்காங் லேடி அது வேணும் அனிதா, அவள் உடம்பு விட்டு போகணுன்னே அங்கே பார்த்தார். நீ ஒன்று நல்லா யோசிச்சு பார்ப்பேன். நீங்கள் நான் இந்த படிக்கிற படிப்பை கொஞ்சமாக இதயத்தில் எடுத்தீங்கண்டா, நான் இவன் சொன்னேன் இந்த உடம்பு முழுவதும் தள்ளி வை, எல்லா உடம்பும் ஒன்று தான். ஆனால் நீ இப்போ பார்க்க முடியாது முன்னால், அது வர இது வர நான் பார்க்குறேன். ஆனால் உண்மை அப்படி இல்லை. அங்கே இருக்குள்ள உயிரும் உண்டு. அப்போ எங்கே வித்தியாசம் இருக்குது? அவன் என்ன சொல்கிறான்டா, அன்பு தான். நான் பார்க்குறதெல்லாம் அன்புமயம் எங்கே. அப்போ நீ இங்கே என்ன பண்ணுறாய், அன்புற பேச்சே கிடையாது. காலையில் விடிஞ்சால் அவன்கிட்ட மூரக்கொட்டை இல்லைன்னா முழிச்சன் இல்லை, அந்த நாளே கட்டு போச்சு இல்லை. அப்படி தானே சொல்கிறேன் இல்லையா? ஆக நட்பே உயிர்களை இணைக்கிறது.
வெறுப்பில்லை. பிறரை தன் காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு ஒருவன் உறவாடலாம், அது பொருந்தாது. தன் வாழ்க்கை பிறருக்கு பயன்படுபடி செய்ய வேண்டும். நீ வாழ்கிற வாழ்க்கை 4 பேருக்கு உதவியாக இருக்கும். அப்பொழுதே அது கருணை என பெறுகிறது. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார். அது ஹிந்தியில் தயா தர்ம கா மூல है, தயா தர்ம கா மூல है. தயை கருணை தான் தர்மத்துக்கு அடிப்படை. தர்மத்தின் வேர், தர்மத்தின் அடிப்படை, தர்மத்தின் ஃபவுண்டேஷன் இஸ் தயை, கருணை என்று. தயா தர்ம கா மூல है. அப்பொழுதே அது கருணை என பெயர் பெறுகிறது. பிறரிடத்து கருணை காட்டுவதால் தன் பொருளுக்கே நஷ்டம் வரலாம். அதை பொருட்படுத்தா நிலை மமகாரமற்ற நிலையா. கொடுக்க போனால் வேணுட்டே நிறைய கொடுக்குறது. அவ சொல்கிற அவங்களோட நியாயப்படி சரி. ஏன்னா அவங்க கணக்கு பார்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா 60,000 ரூபா மாதத்துக்கு சம்பளம் வருது, வருமானம் இதெல்லாம் பார்த்தா 60 சம்பளத்துக்கு நீ எப்படி நான் கொடுப்பேன்? அவன் நியாயம் சரி, ஆனால் நியாயம் தான் வரும். கடவுளும் அப்போ இவனுக்கு பார்த்தா கணக்கு, நீ ஒரு நெல் விதைத்தாய், எத்தனை நெல் கிடைக்கணும் முருகனான்? ஒரு நெல் சரி நீ ஒரு நெல்ல கிடைக்குது. நான் ஒரு தடவை மேட்ச் எழுது இல்லையா, அது பார்த்து சிலரோட பார்த்தோம் அப்படி இல்லை கிட்டத்தட்ட எவ்வளோ 150. உண்ட கணக்கும் அவர் கணக்கும் வித்தியாசம். அப்போ அதை பாரு. அது நீ குழந்தையாக இருக்குள்ள நீயா சாப்பிட்டாய். கல்லினுள் சிறுதையரைக்கும் கரும்பை அண்டத்துயிர்க்கும் புல்லுள வணித்து காக்கும் புனத்துளாய் கண்ணி எண்ணல் ஒல்லு நின் மைந்தர் காவாத ஒளிவனோ ஒளியா. நீ அதை நீ பார்க்கலையே, பிள்ளைகள் பார்க்கல. நீ கிட்டத்தட்ட 18-22 வரையும் அம்மா கொடுத்தாங்க, அப்பா நீ உழைச்சா. ஒரு மாதிரி வந்து ஒரு கிடைச்சோடனே ஒரு சம்பளமாக இருந்தாது. அப்பா என்ன கர்வம் பாருங்கோ. அப்புறம் 60 போதும் எவ்வளோ பென்ஷன் என்ன 23,000. ஒரு கோப்பி கொடுக்க காணாது இல்லையா? அதுக்குள்ளே பாரு ஆங்காருது. நீ செத்து தொலைச்சேண்டா இல்லை என்ன கொண்டு போகிற 23,500 ரூபா கொண்டு. அது உங்களோட இலங்கை பணம் ஒரு இந்த உலகத்தில் ஒன்று தெரிஞ்சல. எஸ் வெண்ணியில் வர நான் உரைகள் இல்லையா? இதுதான் ஒரு உரைகள். கண்ட முடியுங்கோ, கண்ண முடியுங்கோ. எஸ் சரிதான். பிறரிடத்து கருணை காட்டுவதால் தன் பொருளுக்கே நஷ்டம் வரலாம், அதை பொருட்படுத்தாத நிலை மமகாரம். இது அந்த கதையை கட்டாயம் சொன்னான். கிட்டத்தட்ட 100 மேலே சொல்லிக்கிறேன். அற்புதம். 2 கோடீஸ்வரர் அரேபியா. அது ஒரு கோடீஸ்வரனை பார்க்க இன்னொரு கோடீஸ்வரன் அவரை பார்க்க போனான். அவனுக்கு விருப்பம் ஒரு வாக்கிங் போட ஆரம்பிச்சிது இல்லை. அப்போ மடா போகண்டோடனே அவன் கொஞ்சம் இல்லைப்பா. அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாளும் அவன்கிட்ட போச்சான் முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கும் இருப்பா ஒரு கதிரையில். அது நிறைய சாமான் இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ அந்த சேவன்ட்டுக்கு தெரியும். உடுப்பு வேணுமா, அரிசி வேணுமா, பணம் வேணுமா, அதுக்குரிய மாதிரி அவன் தூக்கி வேறு கையில் வைப்பான். அவர் வச்சு கொண்டு இருப்பார். எப்படி எப்படி வாரவர் எடுத்துகிட்டு போ. அவர் முகத்தையும் பார்க்க மாட்டார். நேரம் போகுது தெரிந்தானே வச்சு எடுத்து கொடுக்கணும். நானா அப்படி கொடுத்துட்டு போக மாட்டேன். முடிஞ்ச விஷயம். அவன் சொன்னான், டேய் மேடம் கூட இல்லைண்ணா. அப்போ சொல்லலை, அது புறான்னு சொன்னான். என்ன மரியாதை இல்லையே. அப்போ எல்லாம் முடிஞ்சு நேரம் நீ நேரம் வீணாக்கிட்டேன். தூக்கி கொடுக்க வேண்டிய. அவன் சொன்னான், இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம 2 பேரும் பரம ஏழைகளாக இருந்த ஒரு காலத்து. அதனால ஞாபகம் இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் சொன்னான், இல்லை இப்போ நம்ம இந்த இவ்வளவு செல்லம் தான் இருக்கிறது, பரம்பொல்ற கருணை இல்லையோ. ஆகவே நானாக கொடுக்குறேன், அவர் வாரார் எடுத்துகிட்டு போகிறார். அது கொஞ்சம் விளங்குது. அப்போ நீ அவங்க முகத்தையும் பார்க்கல, அவமானப்படுத்துகிறாங்களே. இல்லை இவன் அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறார். தச்சனார் முகத்தை பார்த்துட்டேன்டா, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகல இவர் கண்டு அவர் நமஸ்காரம் போடலாட்டி என்ன இருக்கும்? பறக்கு குறுக்கன் போவான். இவர் தம்பர் அவன் நீங்கள் யாருக்கு கொடுத்தண்டும் தெரியாது. பியூட்டிஃபுல் எனக்கு நான் தெரியாது. எனக்கு விளங்க அவன்
கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார். அப்படி கொடுக்கும். அது சொல்கிற கீர்த்தனா சரதி புண்ணியா, இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. நீ ஒரு புண்ணியம் செய்தாய், அதுக்கு புகழை எதிர்பார்த்தாய். நியூஸ் பேப்பரில் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் போட்டு 4 கதிரை இவர் கொடுத்தார். சரிதானே? 4 கதிரை ஓகே. சரிதானே? அது நடக்குது. நீ கொடுத்தாய், அதுக்கு புகழை எதிர்பார்த்தாய், கொடுத்து விடு. என்ன சொல்கிற பேலன்ஸ்? என்னடா நீ சொல்கிற பேலன்ஸா? 10 ரூபா பேலன்ஸ். உனக்கு எக்ஸ்ட்ரா உண்டும் கிடைக்காது. அது கீர்த்தனா சரத்தி. கீர்த்தனான்னா புகழால் சரத்தை இல்லாமல் போகும். இது புண்ணியம். ஆனால் இடது வலதையை கொடுக்குறது இல்லையா? யோசிச்சு செய்யுங்க. இது நாட் சாதாரணம் இல்லை. நம்ம நினைக்கிற வாழ்க்கை சாதாரணம் இல்லை. அவங்களுக்கு சாதாரணம், ஆனால் உங்களுக்கு இல்லையேன். நீ ஒவ்வொரு அடியையும் என்ன எச்சரிக்கையோடு, விளக்கத்தோடு, அறிவோடு தூக்கி வை. எனது என்ற எண்ணம் ஒளிந்து பட்டு போகிறது. ஏன்? நான் யான் எனது எண்ணம் செருக்கு இல்லாமல் போயிடும். உடல் அபிமானம் அகங்காரம் என்று சொல்லப்படுது. நான் தான் சொன்னேன், இந்த உடம்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உடம்புக்கும் மற்றும் ஒரு வித்தியாசம் கிடையாது உண்மையில். ஆனால் உனக்கு முழுதும் வித்தியாசம். எஸ், கருணையின் மேலிட்டால் பக்தன் ஒருவனுக்கு அகங்காரம் அறவே அகன்று விடுகிறது. ஏன்? நான் எனது இந்த 2 இல்லை. இந்த பக்தனை போய் பார்க்கணும், கொட்டி அழுவாங்க. அது சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த மயிர் கூச்சிடுறது, பெருமூச்சு விடுறது, அழுறது, மொத்தம் போட்டு பாடுறது எல்லாம் ஒரு பக்தன் அறிகுறி என்று நம்மளோட பக்தி நூல்களில் இருக்குது. நாரத பக்தி சூத்திரம் அது நான் சொன்னேன். அந்த திருவண்ணாமலை இந்த அடியார், ஆனால் அவன் தெரியாது, அந்த வில்லு மரத்தையா வேதமாத்த போய் தொட்டு கும்பிட்டு யாருக்கு அருணாச்சல் ஐயாக்கு கொஞ்சம் பறிக்கலாமா? அந்த முகத்தில் நாம் பின்னால் நின்று ஒன்றுக்கு பார்த்துக்கோ. அவர் இது நான் அகல்கோடி ஒன்று நானும் இவரை நான் பின்னால் தொடர்ந்து வந்தேன். அவர் அந்த அந்த செடியிலையும் இல்லை பூ இருக்குது, மலர் இருக்குது, ஏதாவது பார்க்குறார். அந்த இஷ்ட தேவத்தை எடுக்கலாமா? அண்ணாமலையார் எடுக்கலாமா? கருணையின் மேலிட்டால் பக்தன் ஒருவனுக்கு அகங்காரம் அறவே அகன்று விடுகிறது. அகங்காரம் இருக்கவன் பக்தனாக இருக்க முடியாது. யான் என்ன செருக்கு. தன் பொருள், தன் உடல், வாழ்க்கை இவைகளை மதியாமையினால் ஒருவனுக்கு இன்பமே வந்தமையலாம் அல்லது துன்பமே வந்தேயலாம். வரலாம், 2 வரலாம். அவைகளை இன்ப துன்பமாக அவன் பாகுபடுத்துவதில்லை. அந்தே எந்த நாவையும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ முக்கணம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. நன்றி செய்வான். அவன் இன்றி ஒரு அணுவும் வசியாண்டா இல்லை. நான் செய்த புண்ணியத்துக்கு பேலன்ஸ் வேணும், அதுக்கு துன்பம் வரும். நான் செய்த புண்ணியத்துக்கு இன்பம் வரும். 2ம் நான் எடுத்துக்கொள்வதில்லை. அதில் நான் இங்கே துன்பம் வரக்குள்ளே அதை எதிர்க்கிறாய், அதை துன்பச் சங்கிலி கூடிக்கொண்டு போகுது. இன்பம் வரக்குள்ளே நீ அனுபவிக்கிறாய், அதால் அதுவும் உனக்கு குறைஞ்சிட்டு போகுது. 2 எடுக்காட்டி பெரிய விஞ்ஞானம்மா. ககனா கர்மனோ கதிகி, இது இந்த பகவத்கீதையில் வருது. இந்த கர்ம வினையை பற்றிய விளக்கத்தை அந்த பரம்பொருளே சொல்கிறார். இந்த கதியை விளங்கப்படுத்த முடியாது. ஏன்? ஒவ்வொரு உயிருக்கும் இல்லை அவன் சொன்ன வார்த்தை எண்ணம் செய்ததுக்கு பலன் வித்தியாசம். ஏசா தனக்குற்ற துன்பத்தை சைத்து கொண்டு துன்பம் செய்தவனிடத்து பொறாமை பூணலாம். சரிதானே? நீ ஒன்றும் செய்ய வேணாம். ஒன்றுக்கும் பக்தன் ஒருவன் அப்படி பொறாமை கொள்வதில்லை. ஏன்? அவனின்றியோ அணுவும் இருப்பேன். நான் இன்றைக்கு சொன்னது விளங்கலை, எனக்கு கதையை கொண்டு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உடம்பு ஜடம் அவ கேட்டுக்கலையாண்டா, ஜடமாக இருந்தால்
மருந்து செய்து சுகமாகுது இல்லை நம்ம சில லெவல் இருக்குது இப்போ நம்ம படிக்கிறது மனுஷன் ஐயா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ். நான் இவர்கிட்ட என்னென்னா யோசிச்சு பாருங்க, இவர் கனவு காண்றாய், அங்கேயும் இந்த உடம்பு இருந்தது, இந்த உடம்பு இருந்தது, உலகம் இருந்தது, சரிதானே முடி. அப்போ நீ கண்ணை முழிச்ச உடனே அது அப்படி முழுதும் இல்லை ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறாய். ஆனால் கனவு காணக்குள்ள எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். நீ கண்ணை முடிச்சது பிறா நத்திங் ஹேப்பன்ஸ். அது எப்படி அந்த உடல் உறுதியாக இருந்தது இல்லையோ சாலிட். அதில் நான் மிச்சம் கவனமாக இருந்தேன். உடலை அது கேட்காதங்கோ. இது என்னது